முதலாம் கேள்வி பாருங்க. என்னவா? lambda is equal to h over p எனும் சமன்பாட்டில் lambda அலைநீளம் வேவ் லென்த் ஆகும். lambda is equal to h over p இல்ல. சோ இது வேவ் லென்த். p என்றது இந்த மொமெண்டம். h வந்து பிளாங்கின் மாறிலி, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப h இன் பரிமாணத்தை ஒத்தது. இப்ப இந்த h இன் பரிமாணம் டிமென்ஷனை ஒத்தது என்ன கேட்கிறார். நாங்கள் h எழுதினோம் lambda into p. இப்ப இதுக்கு அலை எழுதினோம் யூனிட் எழுதினோம். சோ மொமெண்டம் நியூட்டன் செகண்ட். இது மீட்டர் அலைநீளம் வேவ் லென்த். இப்ப நியூட்டன் மீட்டர் செகண்ட். நியூட்டன் மீட்டர் ஜூல் செகண்ட். அப்படி ஒரு அலகுல வரணும். இப்ப அப்படி ஒரு அலகு வரணும். இது இப்ப என்ன சிக்கல்? நியூட்டன் மீட்டர் ஜூல் பெர் செகண்ட் வந்திருந்தா வலு வந்திருக்கும். வலு வராது. அப்ப இது வரும் கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம். ஏன் ஆங்குலர் மொமெண்டம் என்ன உங்களுக்கு தெரியும்? நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். அப்ப நியூட்டன் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சாரி, மொமெண்டம் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். உந்தந்தர செங்குத்து தூரம். அப்ப அலகு சமனை வச்சுக்கொண்டு நேர பரிமாணம் சமன் சொல்லலாம். டிமென்ஷன் ஈக்குவல் சொல்லலாம். சோ மூன்றாவது, சாரி அஞ்சாவது கோண உந்தம். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம். செகண்ட் ஒன் கோளமானி ஒன்றின் இழிவெண்ணிக்கை 0.01. இதனை பயன்படுத்தி செய்யப்பட்ட பரிசோதனை ஒன்றின் போது பெறப்பட்ட வாசிப்பு அருகே தரப்படுகிறது. மெயின் ஸ்கேல பாருங்க 0, 1, 2, 3 இருக்குது. 2க்கு கீழே இருக்குது இல்லையா? 2க்கு கீழே வந்து நிக்குது. இப்ப பொருந்துறது என்னன்னு கேள்வி. இந்த முதலாவது படத்துல பார்க்கணும் எத்தனையாவது பொருந்துது. முதலாவது படத்துல எப்படி 59, 60 பொருந்துது. 59 பொருந்தது இல்லையா? 59 இல்ல, கீழுக்கு 59 இல்லையா? இது 59 என்றா கீழுக்கு ரங்கைக்கு என்ன செய்யணும்? 100ல இருந்து கழிக்கணும். அப்ப இது இந்த வாசிப்படு நீங்க ரீடிங் இஸ் ஈக்குவல் டு 2 சக 2 பிளஸ் இது 100ல இருந்து கழிக்கணும். 100ல இருந்து கழிச்சீங்கன்னா 41 தர 0.01. அப்ப ரெண்டு பேரும் 2.41 மில்லிமீட்டர். Fourth answer. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல கொஞ்சம் அந்த கோலமானின்ற படம் பெருசா போட்டு கிடக்கு. தமிழ் மீடியம் பேப்பர்ல கொஞ்சம் சின்னனா இருக்குது, கிளியர் இல்லாம இல்லையா? ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில வரணும் என்ற எங்களுக்கு அதனை பெரும் 60க்கு முன்னுக்கு அல்லது பின்னுக்கு தானே பார்க்கணும். மூன்றாவது கேள்வி. என்னவா? இப்ப இந்த டயக்ரத்தை கேட்கிறோம். இப்படியும் இருக்கு, இங்கால இப்படி இருக்கு. ஏபிசிடி அங்கால எஃப். பிக்சர்ஸ் பாருங்க. டிஏ, ஏபி, பிசி தூரம் இது. டிஎஃப், எஃப்இ, இடி, இசி. இப்ப எங்கேயாவது இடத்துல தொடங்கணும். இப்ப டில இருந்து தொடங்கினா இப்படி போய் இங்க வர்றது டிசிக்கு ஈக்குவல். அப்போ ஒரு டிசி.
இது இன்னொரு டிசி. இப்ப ரிசல்ட் என்ன? 2 DC. அப்ப ஃபிஃப்த் ஆன்சர். Right. Fourth question. என்னவா? மாறா அமுக்கத்தில் 100 பாகைசியில் உள்ள திறந்த பாத்திரத்தில் வாயு நிரப்பப்பட்டுள்ளது. அதன் வெப்பநிலை 1 கெல்வினால் அதிகரிக்கப்படும் போது வெளியேறிய வாயுவின் பின்னமாக அமைவது. மாறா அமுக்கத்துல இது திறந்த பாத்திரத்துல வாயு நிரப்பப்பட்டிருக்கு. இது ஃபில் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப என்ன கேட்கிறார்? இதன் வெப்பநிலை 1 கெல்வினால் அதிகரிக்கும் போது வெளியேறும் வாயுவின் பின்னமாக அமைவது. எவ்வளவு இதுல இருந்து வெளியால போகுது? நாங்க இப்ப இந்த பாத்திரத்தின் எக்ஸ்பேன்ஷனை நாங்க நெக்லெக்ட் பண்ணுவோம். அவன் ஒலியும் எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல இந்த வெசல், அது இந்த விரிவை புறக்கணிக்கிறோம். பாத்திரத்தின் விரிவை, என் வாயு விரிவை மட்டும்தான் நாங்க இங்க கன்சிடர் பண்ணுவோம். இப்ப இந்த வாயு எவ்வளவு வெளியால போகுதுண்டா, மாற அமுக்கம் எல்லாம் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல எல்லாம் பிரஷர் வந்து கன்ஸ்டன்டா இருக்கக்குள்ள ஒலியுமுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்ப இப்ப ஃபைனல் வால்யூம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் வால்யூம் இப்ப நீங்க கெல்வின் டெம்பரேச்சர்லயும் காணலாம், செல்சியஸ்லயும் போடலாம். இப்ப நீங்கள் என்ன சொல்லுவோம்? இப்படி போடலாம். எப்படி? V is equal to V naught into 1 plus gamma theta. 1 plus gamma V into theta. Gamma P into and pressure constant. V is equal to V naught into 1 plus gamma P theta. இது 273. V is equal V naught into இது 1 over 273. இது 273.15 approximately எடுக்கலாம். வெப்பநிலை மாற்றம் உண்டு. இப்ப எங்களுக்கு வெளியேறினது வேணுமென்றா V minus V naught இதை உள்ள பெருக்கிடுங்க. V is equal to V naught plus V naught over 273. நீங்களோட இருந்தா V minus V naught is equal to V naught over 273. இதுதான் இப்ப வெளியேறினது. ஃபைனல்ல இருந்து இனிஷியல கழிச்சா, இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சா வெளியேறினது. V naught தான் ஆரம்பம். அங்கே ஒரு சின்ன சிக்கல். இது 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற ஒளி. ஆனா உங்களுக்கு தந்தது 100ல இருக்கிற ஒளி எல்லாம் வந்துருக்கு இல்ல? அப்ப இது போட இல்ல, இது இப்படி வேலை. இது பிள்ளை என்ன பிள்ளை? இந்த இதுன்றது 0வில் இருக்கிறது ஒளியும், சைபர் பாய்ஸில் இருக்கிற கனடா. அப்ப நாங்க என்னன்னு போடுவோம்டா 100 பாய்ஸில் என்ன கனளவு இருக்கும் பார்ப்போம். 100ல 100ல இருக்கிற கனளவு தான் இனிஷியல் V100. சைபர்ல இருக்கிறது அதே தான் V naught into 1 plus இது 1 over 273 into இப்ப வெப்பநிலை வந்து 100, சைபர்ல இருந்து 100 கூடியிருக்கு. ஓகே, மாற்றம் நீங்க கெல்வின்ல சொன்னா செல்சியஸ்ல சொன்னா 100. ஓகேயா? இப்ப 101ல ஏன் ஒரு கெல்வின் கூடுதல்னா 101க்கு 101 கெல்வின் தான், 101 பாய்சி. ஓகே, ஒரு கெல்வின் கூடுதல்னா ஒரு பாய்சி கூடுதல்னா ஒன்றுதான். அதுவும் V naught into 1 plus 1 over 273 into 101. இப்ப இதுல என்ன கழிக்கும்? V101 minus V100. இதான என்ன மாற்றம்? என்ன சேஞ்ச் இன் வால்யூம். இதுல V naught போது எடுத்தீங்களா, V naught into 11 போயிரும். இதுல என்ன கழிச்சா 1 over 273 எடுத்துடலாம். எடுத்தா 1, 101ல இருந்து 1 போனா 1. இதை கீழே வேணும். இப்ப அதே தான் வருது இல்லையா? ஓவர் V naught என்றது
1/270. இருக்கு அப்படி ஒரு ஆன்சர். 373 தான் இருக்கு. என்ன இது? சரி, நான் மற்ற பக்கத்தால பார்ப்போம். கெல்வின் டெம்பரேச்சர்ல போட்டு பார்ப்போம். அதுக்கு இதேதான் வரணும் பாவம். சோ கெல்வின் டெம்பரேச்சருக்கு போட்டா இனிஷியல் வி நாட் ஓவர், சோ வி 100 வி 100 ஓவர் 273, அதுக்கு ஒரு 100 கொண்டா 373. இது 100ல இருக்கிற வால்யூம் 373. 101ல இருக்கிறது 101/374. இப்ப இது இங்க ஒண்ணு இருந்தா அதை இல்ல இதை கீழே கொண்டு வந்தா P101/V100 என்றது 374/373. இப்ப எனக்கு ரெண்டு பக்கம் உண்ட களி உண்ட கழிச்சு என்ன வரும்? V101/V100 -1, 374 - 373 373. உண்ட கழிக்கிறேன். உண்ட கழிச்சா கோமஸ் எழுதிடும் ஐடியா. இது V101 - V100/V100 சமன். இது ஒன்று ஒன்று இங்கு 370 அங்க சரியா வருது. அப்ப இங்கேயும் பிழைக்குது. முதலாவது இதுல என்ன பிரச்சனை? கேமா பி என்றது 1/273 தான். அது நாங்க ப்ரூவ் பண்ணிருப்போம். இதுல ஹீட்ல கேசஸ்ல வரும். இங்க என்ன பிழைச்சுன்னா இது பிழை. இது 0. இந்த ஈக்குவேஷன் போடல. என்னத போடணும்? நீங்க இதுல பிழை தானே. இதுல வி நோட்டே வருது. இதுல V100 வரணுமே. அப்ப V100 வரணும் என்ன வேணுமெண்டா இந்த இந்த இதுல இருந்து உணர்ந்து பிரதிவிடும். எப்படி? சரி, இந்த மெத்தட்லயும் வரும். ஆனா கஷ்டப்படணும். அதை போட்டுருக்கலாம் ஈஸியா. இங்க இதுல இருந்து வி நோட்டுக்கு என்ன வரும்? 273 போமஸ் எடுத்தீங்களா இதுல இருந்து V100 is equal to V naught into இது 273 plus 100 373/273. இப்போ ஒண்ணு பிரியுங்க. சரியா? V101 - 100/V100 இதை பிரிக்க V0 273 போயிடும். 1/373. ஓகே. ஆனா நான் சொல்றதுல மிஸ்டேக் தான். இதுல V0 போட்டது என்ன? அவர் ஒரு 1/273 ஆன்சரை போட்டிருந்தாருன்னா பிளவுட் போகல. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும் கேள்வி செய்ய. நானா இருந்தாலும் பிளவுடுவேன்ன்றது பிள்ளைதான் இல்லையா? சரி. நீங்க இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போட்டு செய்தாலும் ஓகே. கான்ஸ்டன்ட் பிரஷர், சோ வால்யூம் அதுதான் இந்த இது directly proportional, inversely proportional, directly proportional இல்லையா? Right. இப்ப அஞ்சாம் கேள்வி பாரு.
இது ஓகே இல்ல? நீங்க இந்த மெத்தட்லயே இருக்கலாம். எளிய ஊசலின் நீளம் எல், ஊசல் குண்டின் திணிவு எம்பார், விச்சுருளின் விசை மாறிலி கே, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து கே, இணைக்கப்பட்ட திணிவு M2. இப்ப ரெண்டு தந்திருக்க, சிம்பிள் பெண்டுலம் தந்திருக்க. இது M1 திணிவு L1 எல்லாம். இன்னொன்றுல ஸ்பிரிங் தந்திருக்க, M2 திணிவு விசை மாறிலி கே. கே என்ன விசை மாறிலி கே, நீளம் L. இப்ப இரண்டினை மீறங்கள் சமனா. இது இந்த frequency F இது நேம் F. இப்ப என்ன சொல்றார்? விச்சுருளில் இணைத்த திணிவு 2M2 ஆக மாற்றப்படும். எளிய ஊசல் விச்சுருளின் புதிய மீறனுக்கு சமனாக அதிர்வுற்றது. எளிய ஊசலின் புதிய மீறன், புதிய நீளம் ஆரம்ப நீளத்துக்கு இடையிலான வீதம். திணிவை 2 மடங்கு ஆக்குற. இப்ப இது இந்த அலைவு காலம், அலைவு காலத்துக்கு சமன்பாடு தெரியும். T சமன் 2π√L/G. அப்ப frequency வந்து இந்த தலைகள் தானே, 1/2π√G/. இங்க எப்படி? இங்க T சமன் 2π√M/K. ஒரு அடியா நீங்க தலையில இறக்கி எழுதலாம். இது 1/2π√K/. இது இப்ப இவர் என்ன சொல்லிட்டார்? இங்க திணிவு 2 மடங்கு ஆகுற. ருட்டுக்குள்ள 2 மடங்கு, அப்ப ருட்டு மடங்கால குறையுது. அப்ப இது என்ன வேணும்? ருட்டு மடங்கால குறையணும். அப்ப இப்ப இதுக்குள்ள நீளம் என்ன? 2 மடங்கு ஆக்கணும். அப்ப இப்ப புதிய நீளம் 2 மடங்கு, ஆரம்ப நீளம் 1 மடங்கு. இப்படி என்ன ஆன்சர் வரும்? 2 கொண்டு இதை 2 மடங்கு ஆக்கினது 2 மடங்கு ஆகணும் தானே. அப்ப புதிய நீளம் 2L, ஆரம்ப நீளம் L. இது என்னது 2L. அப்ப ரேஷியோ என்ன? 2 கொண்டு. அவ்வளவுதான். சரியேடா. ரைட். For the next நம்முடைய frequency சமன் முதல்ல. அப்ப இந்த சமன்பாடு 2 ஓகே தானே. இப்ப திணிவை 2 மடங்கு ஆக்குறார். இது 2 மடங்கு ஆனா இங்கேயும் 2 மடங்கு ஆகும். மிச்சம் எல்லாம் மாறலையே. அப்ப இங்க திணிவை 2 மடங்கு ஆக்கினா நீளத்தை மாத்தணும், 2 மடங்கு ஆக்குவோம். அப்ப இனிஷியலா L, இப்ப 2L. அப்ப இப்ப புதிய நீளத்துக்கும் ஆரம்ப நீளத்துக்கும் தான் கேட்டது. புதிய நீளம் ஆரம்ப நீளம் இல்லைன்னா புதிய நீளம் 2L. அப்ப 2Lக்கு 2 கொண்டு. ரைட். ஆறாவது, நீச்சல் தடாகத்தில் தடாகத்தின் அருகில் ஒளிபெருக்கியில் இருந்து பிறப்பிக்கப்படும் ஒளியின் அதிர்வெண் 6 கிலோஹெர்ட்ஸ். என்னவா? நீர்த்தடாகத்துக்கு அருகில. ஏன் அப்படி ஒன்று சொல்றார்? நீர்த்தடாகத்துக்கு அருகில இருந்து பிறப்பிக்கப்படுற ஒளியின் அதிர்வெண் 6 கிலோஹெர்ட்ஸ் இருந்துட்டு போகட்டும். என்ன ஈரலிப்பை பற்றியதாக கேட்கிறாரு, பார்ப்போம். நீரில் 0.25 மீட்டர் அலையின பிறப்பிக்கின்றது. மித பக்கம் தண்ணீர் அலைய பிறப்பிக்குதாண்டா இந்த சவுண்ட்.
0.25 மீட்டர் அலை நீள அலையை பிறப்பிக்கின்றது. எனின் நீரலையின் வேகம் அது எப்படி? இப்ப இதுல அலை போகுதாமா. இப்ப இதுன்ற ஃப்ரீக்வன்சியும் என்னவா இருக்கணும்? அதே 6 கிலோ ஹெர்ட்ஸ் தான் எடுக்கணும். அப்ப நாங்கள் v is equal to f lambda போட்டா v காணும். f என்ன? 6 தர 10 தர 0.24 அலை நீளம். வேவ் லென்த் வந்து 0.24. இப்ப இதுல 2 zeros போயிடும். இப்ப என்ன வரும்? 60 தர 25 1500 மீட்டர் per second. ஓகே, ஃப்ரீக்வன்சி இதால இந்த நீரலை உருவாக்கப்படுதுண்டா அது இந்த மீறனையும் இது இந்த மீறனையும் ஒன்றாண்டு எடுக்கிறேன். வேற வழி இல்லை தானே. சரி, நீங்களும் அப்படிதான் எடுத்திருப்பீங்க. சரிதாக்கா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்கடா. வேளாங்கல் என்னவாம்? வழியில் ஒளியின் வேகம் 340 மீட்டர் per second உள்ள போது ஒளிபெருக்கியில் இருந்து உருவாக்கப்படும் 6800 ஹெர்ட்ஸ் ஒளி ஒரு முனை மூடிய குழாயில் முதலாம் மேற்றொணியில் பரிவுகளை ஏற்படுத்துகின்றது. இது இங்கிலீஷ் மீடியத்துல ரெண்டும் சொல்லி இந்த மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் மட்டும்தான் சொல்லி கிடக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் சொல்லி கிடக்கு. இங்க முதலாம் மேற்றொணியில் பரிவதிர்வுகளை நிகழ்த்துகின்றது. ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் மட்டும். இதன் போது குழாயின் நீளம் ஆமை. இப்ப இது என்ன? ஒரு முனை மூடிய குழாய். முதலாம் மேற்றொணி ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் ரெண்டு வரும். இப்ப நீளம் என்ன? அதான் காணணும். ஸ்பீடு இது தந்திருக்காரு. அப்ப லண்டா காணணும். சரி, லெந்த காணணும். அப்ப லண்டாவும் இதை காணுவீங்க. v is equal to f lambda. So v வந்து 340. இது 6800 தர லம்டா. லம்டா எவ்வளவு? 340 பிரிச்சிங்க எத்தனை முறை? 20. அப்ப லம்டா சமன் 1/20 மீட்டர். 100 பெருக்கி விடுவோமா? சென்டிமீட்டருக்கு பார்த்தா 5 சென்டிமீட்டர். அப்ப 3 lambda by 4 வேணும். அப்ப 3/4 into 5 அவ்வளோடா. சோ 15 4 7.5 3.75. சோ லென்த் வந்து 3.75 சென்டிமீட்டர். ஆட் ஆன்சர். ஒரு எளிய இசையகத்தை ஆற்றும் துணிக்கையின் வீச்சன் 2 மீட்டர். அலைவு காலம் 1 செகண்ட். ஆம்பிளிடியூட் 2 மீட்டராமா. டைம் பீரியட் 1 செகண்ட். உயர் ஆர்முகளை தருவது. மேக்சிமம் அக்சலரேஷன் என்றது என்ன? a omega ஸ்கொயர் இல்லையா? அப்ப இங்க வீச்சம் 2 மீட்டர் வந்துட்டார். ஆம்பிளிடியூட் வந்து 2 மீட்டர். ஒமேகா கண் என்ன ஓடுவோம்?
உங்களுக்கு தெரியும் டி சமன் 2 பை ஒமேகா. ஒமேகா சமன் 2 பை பை டி வந்து 1 செகண்ட். இப்ப 2 பை. அப்ப இங்க 2 பை ஹோல் திங் ஸ்கொயர். 2 into 4 பை ஸ்கொயர். அப்ப acceleration 8 பை ஸ்கொயர். பை ஸ்கொயர் என்னதான் 10 போடுமா? 8 into 10. 80 ms minus 2. எத்தனாவது விடை? Fourth answer. என்ன விசை மாறிலி கே 40 நியூட்டன் மீட்டரை உடைய விச்சுருளில் ஒரு முனை சீலிங்கில் இணைக்கப்பட்டு 100 கிராம் இணைக்கப்பட்டு தொங்க அலைவு காலம் கேட்கிறேன். ஸ்பிரிங் மேஸ் சிஸ்டம் என்ன சுருள்வில் திணிவு தொகுதி அலைவு காலத்துக்கு என்ன சமன்பாடு? 2 π√m. ஓகே, 2 π√m. ஓகே. அப்ப தந்திருக்கார் எம் எவ்வளவு? இது 2π. எம் வந்து 100 கிராம். அப்ப 0.1 கிலோகிராம். இது 40. இது ஒன்றுங்கள் 400 கொள்ளம் இல்ல. அப்ப ஒன்றுங்கள் 20. ஒண்ணுங்க 400. 400 வழியால வந்தா 20. அப்ப இது 10. ஒண்ணுங்கள் 10. 5/10. ஆன்சர் அப்படியே தான் இருக்குது. 5/10. எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். இப்ப அடுத்த பாருங்க. மரக்குட்டிக்கு மேல ஒரு கோயின் ஒன்று இருக்குது, நாணயம். இது நீரில் சுயாதீனமாக மிதப்பதை அருகில் உள்ள படம் காட்டுகின்றது. நீரினுள் மரக்குட்டி அமிழ்ந்தாலும் எல். இது எச்சாமாம், இது எல்லாம். இப்ப நாணயக்குட்டி மரக்குட்டியில் இருந்து நீக்கப்பட்டு நீரில் விடப்படுது. இப்ப இந்த கொயினை தூக்கி இதுக்குள்ள போட்டா நடக்கும். இது கொயினுண்ட வெயிட்டால இவர் என்ன செய்திருந்தவர்? அமிழ்ந்திருந்தவர் இல்லையா? இந்த மரக்குட்டி இந்த கொயினுண்ட வெயிட்டால கூட அமிழ்ந்திருந்தவர். இப்ப கொயின் விழுந்துட்டு அவர் மேல போவார். அந்த வெயிட் குறையும், மேல போவார், குறையும். அது வெளிப்பட உண்மையே எல் குறையும். எச் என்ன செய்யும்? முதல் கொயின் வந்து மிதந்தது, இரும்பு. அப்ப பாரம் கூடினது புளோட் ஆகுது, மிதக்குது. இதுல தண்ணிக்க போட்ட உடனே தண்ணி மட்டும் இறங்கும். ஏன்? முதல்ல அந்த வெயிட்டுக்காண்டி கூட டிஸ்பிளேஸ்ட் ஆகி இருந்தது, கூட உயர்ந்து இருக்கும். இவர் கூட அமர்ந்தவரே இவர் டிஸ்பிளேஸ்ட் ஆகி இருந்தவர். இப்ப இவர் மேல போக அவர் கீழே இறங்குவார். இப்ப எச்சும் என்ன செய்யும்? குறையும். அப்ப எல்லும் குறையும், எச்சும் குறையும். எங்களை என்ன கேட்கிறார்? எல்கமேச் இரண்டும் குறைவடையும். எத்தனாவது விடை? 4வது. ஓகே இல்ல? 11. விசை மாறிலி கேயினுடைய லட்சிய விற்சுருள். லட்சிய விற்சுருள் ஐடியல் ஸ்பிரிங் என்றா என்ன? மேஸ்லெஸ், திணிவில்லாத சுருள். ஒரு முனை சீலிங்கில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனையில் கேபிட்டல் எம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளது. திணிவு இயங்க விடப்படின் உயர் இடப்பெயர்ச்சி அமைவது. ஒரு விற்சுருள்
இப்ப என்ன சொல்ற, சீலிங்கில் உள்ள புள்ளி இணைக்கப்பட்டு மறுமுனையில் எம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளது. திணிவு இயங்க விடப்படின் திணிவின் உயர் இடப்பெயர்ச்சி அமைவர். இவர் இப்படியே மேக்சிமம் தூரம் போறார். எது வரைக்கும் போவார்? வேகம் 0 வரைக்கும் போவார். அதுக்கு திருப்பி மேல வந்துடும். அப்ப இது இந்த உயர் இடப்பெயர்ச்சி தான் கேள்வி. இப்ப என்னடி காண்றது? மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஆள் தான். ஏண்டா இங்க இருந்துன்றதான் இப்ப பிரச்சனை. நான் மையத்துல இருந்து காணுவோம் முதல். அப்ப இவர் முதல்ல மையத்துல ஒரு இடத்துல நின்று போயிடுறானே, அங்கேயே ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்திருக்கும். அப்ப நாங்க மையம் இல்லாம இங்க இருக்கிறத காணுவோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்? அந்த மையத்துக்குரிய தூரத்தை கழிச்சு விட்டோம்னா மையத்துல இருந்த விளையாண்டு வேற உயரிட பேச்சு. இப்ப இவர் இங்க இருந்து இங்க வந்துட்டாருண்டா இவற்ற எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ். என்ன போடுவோம்? சக்திக்காகத்தான் போட போறேன், ஆனால் சிக்கல். எப்சமன் கேஇ போடல எல்லாரும். எப்சமன் கேஇ போட்டப்ப நடுவுல நிக்கிற இடத்துக்கு தான் வரும். இந்த இடத்துக்கு வரைக்குள்ள இவர் உயரிட பேச்சு இல்ல, இங்க இருந்து வந்தவர்ன்றதான் எனக்கு பிரச்சனை. அது தரையில இல்ல. இப்ப எந்த இடத்துல மையத்துல என்ன உயர்வதி இருந்திருக்கும். மையத்துல இருந்து இங்க வந்தவர்னா அந்த உயர்கதை தெரியாது. இங்க நினைச்சிட்டு விட்டார். சரி, எப்படி பாம இப்ப இந்த இடத்துல இவருக்கு ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி இருக்குமல்ல, அதுலயும் ட்ரெண்ட் இருக்குது. எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜியும் வரும், எம்ஜிஹெச் வரும். ஏதோ ட்ரை பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம் செய்தாக்கள் நீங்க நினைச்சு வருவீங்க. சரி, இப்ப இதுல இருந்து இங்க வந்தவர் எடுத்தா ஆல்ரெடி இங்க ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்குமா? இவர் இங்க இருந்து இங்க வந்தவர் எடுத்தா இந்த இடத்துல இருக்கிற உயர் இயக்க சக்தி இருக்குல்ல, இவருக்கு ஒரு உயர் இயக்க சக்தி இருக்கும், அதையும் காணணும். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் வந்து போட்டா அப்படி போட்டால் இதுக்கு ஏமேகா ஸ்கேர் போடலாம். இதுக்கு இல்ல இல்லையே, இந்த எக்ஸ காண இல்லாதே. இதுக்கு நாங்கள் ஏஓமேகா ஸ்கேர் போட்டு அதை காணலாம். இந்த இடத்துல
எப்சமன் எம்ஏ போடுறாங்க இந்த இடத்துல ஆர்முகளும் தெரியாது. சரி இப்படி ஒரு போட்டு பார்த்துட்டு வருவோம். இதுல half m into a squared omega squared. ஒமேகா ஸ்கொயருக்கு எங்களுக்கு பிரதி இல்ல. இதுல half k into e plus x squared. acceleration 10 போடலாடா. இது ஸ்ப்ரிங்கோட இல்ல மூவ் பண்ணுது. அது நாங்கள் ஏதாவது ஒரு ஒன்றுல வச்சு மூவ் பண்ண வழி கிடைக்கல அந்த உயர் ஆர்முகள் காணலாம். அது ஒரு பிளாட்ஃபார்ம்ல வச்சு மேல கீழே எங்கேக்குள்ளதான் உயர் ஆர்முகள் ஜி என்று போட்டு ஏ ஒமேகா ஸ்கேட ஜிக்கு சமப்படுத்தி ஏ காண்றது. இது ஸ்ப்ரிங்குக்கு இல்ல கனெக்ட் பண்ணிருக்கல்ல. அந்த ஸ்ப்ரிங்குக்கு கனெக்ட் பண்ணிருக்கேங்க ஃபோர்ஸ் இருக்கு. செய்யலாமா? மன்சர் வர கொடுத்துருக்காரு. இவருக்கு கேள்வி என்னன்னு கேட்டுக்கணும்டா. எப்படி கேட்கணும்? இது இப்படி செய்யலாது. ஏன்னா வீச்சம் எப்படி வேணுமென்னாலும் வரலாம், எவ்வளவு வேணுமென்னாலும் வரலாம். நீங்க இதை இழுத்து போட்டு விடுறதால அப்ப ஒரு என்னன்னு கேட்டுக்கணும்டா, இப்படி கேட்டுக்கணும். இதுல ஒரு திணிவை இணைச்சிட்டு, அதாவது அவற்றை இயற்கை நீளம் இருக்குல்ல, எக்ஸ்டெண்ட் ஆகாத நீளம், அந்த ஆரம்ப தானத்தில இருந்து விடுவிக்கிற. அப்ப இந்த விடுற இடத்துல வேகம் என்ன? 0. இது இயற்கை நீளத்திலே கேட்க, நேச்சுரல் லென்த்ல இருக்கேக்குள்ள விடுவிக்கணும். ஓகேயா? நேச்சுரல் லென்த்ல இருக்கேக்குள்ள விடுவிச்சா இது என்ன செய்யும்? இது இந்த மையம் வரைக்கும் போகும். இது என்ன சென்டர். அப்ப இதுல இருந்து இதுக்குரிய தூரம் இருக்குல்ல, இதுதான் வீச்சம். அதுக்கு கீழே தூரம் போகும். ஜீரோவா இருக்கு இந்த இடத்துல, ஜீரோவில இருந்து மையம் வரைக்கும் போகும். அந்த மையத்துக்குரிய தூரம் தான் இந்த உயரிட பேச்சு. அப்ப இந்த இடத்துல மையத்துல எம்ஜியும் இதுல உள்ள டென்ஷனும் ஈக்குவல். அப்ப இங்க என்ன வரும்? எம்ஜி இஸ் ஈக்குவல் டு டி. டிக்கு என்ன போடுவீங்கள்? எம்ஜி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ. அப்ப ஏன்னு வரும்? எம்ஜிஓ. ஓகே, இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டுக்கணும்? என்ன அந்த இலை அது இயற்கை நீளத்தில் இருக்க திணிவை இணைச்சிட்டு விடுவிக்கிறாருன்னு சொல்லு. அப்படி ஒரு சொல்லி இங்க சொல்லல. இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி சொல்லியிருக்க? அலவுட் டு மூவ் சொல்லியிருக்கிறத தவிர மற்றபடி சொல்லல. இப்ப சிலர் ஆர்கியூ பண்ணலாம், சார் இதுதானே மேக்சிமம் வரலாம் இல்ல, இதை விட கூட எடுத்து போட்டு விட்டாலும் விளைவார். ஆனா என்ன, அலைவியக்கம் பார்ஷல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கும், பகுதி எளிய சேர்க்கமா இருக்கும். இல்ல இதுக்கு மேலேயும் போயிட்டு வரலாம். அது பகுதி இல்ல, ஸ்ப்ரிங் இருக்கிறபடியா இதுக்கு மேலேயும் போயிட்டு வரலாம் இழுத்துட்டு விட்டா. ஓகே, அப்ப இயற்கை நீளத்துல இருக்கிற புள்ளியில இருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னா, உனக்கு திருப்பி சொல்லதான் சொல்றேன். இயற்கை நீளத்துல இருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னா இந்த இடத்துல பூச்சியம் ஜீரோ வெலோசிட்டி மையத்துல வந்து நிப்பார். மையத்தில் நிக்க மாட்டார், அலைவார். ஆனா மையத்துக்கும் வேகம் பூஜ்ஜியம் ஆற புள்ளிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளே. என்ன? உயர் வீச்சம். அதான் வீச்சம். அப்ப உயரிட பேச்சுன்றது வீச்சம் தானே. அப்ப வேகம் பூஜ்ஜியம் ஆற புள்ளிக்கு மையத்துக்கு விடப்பட்டது. மையத்துல உங்களுக்கு தெரியும் பிளேயும் டிஸ்டன்ஸ் ஜீரோ, அக்சலரேஷன் ஜீரோவே. அப்ப இந்த எம்ஜியின் டியும் ஈக்குவலா இருக்கும். நான் படிது. அப்ப இந்த கேள்வி ஆக்சுவலா என்ன ஆக்கணும்?
ஓப்பன் ஆக்கணும். தரவு சரியாக தரப்படும். என்னன்னா கேள்வி பாரு. என்னவா? புகையிரத மேடை ஒன்று இருந்து 5 கிலோஹெர்ட்ஸ் மீறனுடைய ஒளி பிறப்பிக்கப்படுகின்றது. மேடையை நோக்கி நகரும் புகையிரதம் ஏயில் இருக்கும் அவதானிக்கு தோற்றமீறன் 5.5 கிலோஹெர்ட்ஸ். மறுபாதையில் மேடையை நோக்கி நகரும் பி புகைவண்டிக்கு தோற்றமீறன் 6 கிலோஹெர்ட்ஸ். அப்ப வேகங்கள் என்று விகிதம் என்னன்னு கேள்வி. ரெண்டுக்கும் இப்ப இது நிலையா இருக்குது. இதுல ஒளி முதல் நிலையா இருக்கு. ஒரு ட்ரெயின் ஏ நோக்கி வருது. இதுன்ற ஸ்பீட பிஏ என்று இருக்கும். மற்ற ட்ரெயினும் வருது நோக்கிதான் பிபி என்று. இப்ப ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு தான் இது. இதுல இருக்கிற அவதானி தானே கேட்கிற. ரெண்டுலயுமே அவதானி இதுதான். ஒப்சர்வர் ரெயின் தான். அப்ப என்ன போடுவீங்கள்? இவர் கேட்கிற ஃப்ரீக்வன்சி apparent frequency f dash is equal to தோற்றம் சம அவதானி நோக்கிங்கிறார். சி பிளஸ் வி ஒளி முதல் ஓய்வில் இருக்கு. சி இன்டு எஃப். ஓகே தானே? சரி, இப்ப முதலாவது போட்டீங்கன்னா என்ன வரும்? முதலாவதுக்கு தோற்றம் 5.5 5.5 is equal சி. சி தந்திருக்காரா? சி தரையில சி பிளஸ் விஏ ஓவர் சி இன்டு இதுன்ற ஃப்ரீக்வன்சி 5 கிலோஹெர்ட்ஸ். 2 கிலோஹெர்ட்ஸ் சொன்னபடி அப்படியே போட்டுட்டோம். 5.5 பிறகு நோக்கி வரைக்க 6 is equal to C plus VB over C. இப்ப எங்களை கேட்டது என்ன? இது கொண்டாடு எழுப்பிச்சுடுவோம். 5.5 over 6. ஆனா இது C plus VA over C minus V. C plus V. இப்ப சிஐ இல்ல பண்றது அப்படி. விஏங்கள் விபி தானே வேணும். அப்படி செய்யலாம் என்ன? தனித்தனியா சிஆ டிவைட் பண்ணிட்டு கழிச்சு விடுவோம். அப்ப எங்களுக்கு சிஐங்கள் பி வரும் என்ன? இதை இங்கால பிரிச்சு விட்டோம்டா 5 முதல் பிரிப்போம். 5 பிரிச்சா 1.17 1 பிளஸ் விஏ ஓவர் சி. அப்ப விஏ ஓவர் சி என்ன வரும்? 0.1. கொண்டு கொண்டு கழிக்க இதுல 5 பிரிச்சீங்களா 1.2. அது 1 பிளஸ் விபி ஓவர் சி. அப்ப விபி ஓவர் சி என்ன? 0.2. அப்ப விஏ ஓவர் விபி என்ன? இதை இதால பிரிச்சீங்கன்னா 0.1 ஓவர் 0.2 அரே என்ன? 0.1 over 0.2 அரே என்ன? 5வது. 12 5.
ஓகே இல்ல? VA over VB. எது முதல்ல கேட்கிறாங்க? புகைவண்டியின் வேகங்களுக்கு இடையிலான விகிதம். ஏன்னா முதல்ல கிடைச்சது ஏ தானே? முதல்ல கிடைச்சது ஏ, பிறகு கிடைச்சது தானே பி. இப்ப நாங்கள் VA over BB தான் கொடுக்கணும். அந்த ஓர்டர் அப்படிதான் கொடுப்பீங்க. ஓகே, அப்ப VA over BB தான். சரி, அழிக்கட்டாத. பதிமூணாம் கழிவு. தீட்டா சாய்வுடைய கரடான சாய்தளம் ஒன்று மேல் நோக்கி துணிக்கு அறியப்படுகிறது. தீட்டா சாய்வுடைய கரடான சாய்தளம் ஒன்றின் வழியே துணிக்கு மேல் நோக்கி அறியப்படுது. இதன் ஆரம்ப இயக்க சக்தி ஆமா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை தருவது. இயக்கவியல் உராய்வு குணம் மியூன்னு சொல்லிட்டேன். இப்ப இது இங்க இருந்து அங்க போகும். கேட்ட கேள்வி என்ன? உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. என்னட்டு வரும்? இவர் இங்க இருந்து இங்க போக இப்ப கைனடிக் எனர்ஜி லாஸ் இருக்குதானே? இயக்க சக்தி இழப்பு. கைனடிக் எனர்ஜி லாஸ் அது என்னது சமனண்டா? ஃபிரிக்ஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஒர்க் செய்திருக்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் ஒன்று இருக்குது. அழுத்த சக்தி, பெற்றழுத்த சக்தியும் இருக்குது. பெற்றழுத்த சக்தி சக உராய்வுக்கு எதிராக செய்த வேலை. ஃபிரிக்ஷன். இப்ப இதுதான் வேணும் எனக்கு. என்னன்னு போடுவோம்? இந்த ஈக்குவேஷனை போட்டா எங்களுக்கு அது எஸ் காணணுமே. இதுல இருந்து இந்த எஸ் காண்றதுக்கு நான் இந்த வேகத்தை வின்னு வச்ச வேண்டாம். எப்படி போடுவீங்க? அதுக்கு எங்களுக்கு இதை விட எங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை விட எஸ் கண்டுட்டு காண்றா எஃப் இன்டு எஸ் போட்டாலே வந்துடும். எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த உயரம் காணணும். இந்த உயரத்தை காண்றதுக்கு இந்த எஸ் காணணும். எஸ் கண்டனண்டா எஃப் இன்டு எஸ் போட்டு விட்டுருவேனே. இது தேவையில்லையே. அப்ப இதுக்கு எம்ஜி சைன் தீட்டா கீழே இருக்கு. அதே நேரம் உராய் விசையும் கீழான் இருக்க போகுது. ஃபிரிக்ஷனல் போர்ஸும் இது மியூஆரும் கீழான் இருக்க போகுது. அதனால இவர் என்ன செய்யறார்? அமர்முடி கொண்டு போறார். டீசல் பண்ணி கொண்டு போறார். எப்படி காணும்? நீங்க இப்ப வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் போட்டாலும் நீங்க காணும். சரி, இந்த திசையில எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ போட்டா எம்ஜி சைன் தீட்டா பிளஸ் எஃப் அது கீழே இருக்கு. அப்ப மைனஸ் இல்லையா? சமன் எம் இன்டு எஃப்க்கு என்ன போடுவீங்க? எம்ஜி சைன் தீட்டா மியூ இன்டு ஆர். ஆருக்கு என்ன போடுவோம்? எம்ஜி காஸ் தீட்டா. எல்லாத்துலயும் போயிடும். அப்ப மைனஸ் ஜி எடுத்தீங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா. இது என்ன? அமர்முடுக. உத கண்டுட்டா இனி எஸ் காணணும். எப்படி காணுவீங்க? மேல வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 2s போட்டா ஃபைனல் வெலோசிட்டி 0, இனிஷியல் வி ஸ்கொயர். அதுக்கு இயக்க சக்தியை வச்சு காணலாம். 2 into a into s. அப்ப எஸ் என்ன? வி வர்க்கத்துங்கள் 2
இருக்கட்டும், ஏ கதை போடலாம். இப்ப எனக்கு work done against friction வந்து F into S. F என்ன? mu into mg cos theta. இந்த கண்டமே. So mu into mg cos theta into S. S வந்து v squared over 2. v squared என்ன போடுவீங்க? இயக்க சக்தி இருக்குல்ல, half m v squared. அப்ப இங்க இந்த mv squared என்ன போடலாம்? 2e. இந்த இருக்கு mv squared. இப்ப mu g cos theta into mu g cos theta into mv squared காண்டி 2e over 2 into acceleration என்ன போடுவீங்க? பரிமாணம் மட்டும் போட்டா சரி, g into sin theta minus mu cos theta. இந்த 2g போயிடும். அப்ப e into mu cos theta, e into mu cos theta over sin theta minus mu cos theta. இருக்கு, அப்படியே உண்டு. sin theta பிளஸ், நான் இதுல மைனஸ் போட்டு பிளஸ், இதுல பிளஸ் தானே இருக்கு. அப்ப எத்தனாவது விடை? அஞ்சாவது. யாரா ஈஸியா நீங்க வேற மெத்தட் செய்யத்தானே வேண்டாம். எனக்கு செய்ய தொடங்க தோன்ற மெத்தட் செய்து பார்த்துட்டு செய்யலே. வேக்க கேட்கக்குள்ள உராய்வுக்கு எதிராக செய்த வேலைன்னு கேட்க திசையை பற்றி கதை இல்ல. எஃப் இன்டு எஸ், நீ மைனஸ் போடுறா டோட்டலுக்கு மைனஸ் போடணும். இதுல முன்னுக்கு இதுக்குள்ள மாறாது, இங்கதான் மைனஸ். எஃப் சமன் மேல இங்க எஃப் எம்ஜி சைன் இதாவும் கீழே இருக்கு, இது எஃப்பும் கீழே இருக்கு, ரெண்டுக்கும் சேர்த்து தான் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே இல்ல?